கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இன்றைக்கு நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நீங்கள் தேவ செய்தியை கேட்க போகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிப்பட போகிறது. தேவ வார்த்தை ஒவ்வொன்றும் இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதலாகவும் விடுதலையாகவும் சுகப்படுத்துகிற வல்லமையாகவும் இன்றைக்கு கடந்து வரப்போகிறது. இந்த செய்திக்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த செய்தியை பார்க்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே இருந்த இடத்துல அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஆமே. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லையே. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லையே. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லையே. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை என்ற மன்னா இன்றைக்கு எங்கள் மத்தியில் பொழியப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்கும் ஏற்ற வண்ணம் உம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும் சுவாமி. ஆமேன். இன்றைக்கு அநேக இருதயங்கள் ஆற்றப்படட்டும். விடுதலை இல்லாத ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை கடந்து வரட்டும். ஆமேன். சுகமில்லாதவர்களுக்கு இன்றைக்கு ஒரு சுகம் கடந்து வரட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையினாலே இன்றைக்கு அநேகரோடு பேசுவீராகப்பா. ஆமேன் அப்பா. யார் யாரெல்லாம் இன்றைக்கு அமர்ந்திருந்து கேட்பதற்கு ஆயத்தமாய் இருதயங்களை திறந்து வைத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்குள்ள நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ள புரிந்து கொள்ளும்படிக்கு உங்களுடைய வார்த்தை இன்றைக்கு கடந்து வரட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அது அதிகாரமுள்ள வார்த்தையாய் இன்றைக்கு அநேக வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும். அநேக வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. ஒரு விடுதலை கொடுக்கிற வார்த்தையை இறங்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமீன். வார்த்தை என்ற மன்னாவை ஒவ்வொருவரும் இன்றைக்கு புசிக்கும்படியாய் கூட ஆண்டவர் இன்றைக்கு அநேகருக்கு நீங்கள் கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் தோற்று போயிருக்கிறேனே இனி அவ்வளவுதான் நினைத்து இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஆமீன் நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி நீங்கள் ஆறுதலை கொடுத்து நீங்கள் தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமேன் அப்பா. ஆமேன் ஆண்டவரே. இன்றைக்கு அநேக இருதயங்களுக்குள்ள இருக்க காயங்களுக்கு மருந்தாக இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை கடந்து வரட்டும் ஜெபிக்கிறோம்.
அன்றைக்கு பேதுரும் யோவான் எப்படி அதிகாரம் உடையவர்களாய் பிரசங்கித்தார்களோ அந்த அதிகாரமுள்ள வார்த்தை இன்றைக்கு கடந்து வரட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆர்வத்தோடு தாகத்தோடு இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் திறந்த இருதயத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எப்படி அன்றைக்கு லீதியாளின் இருதயம் திறக்கப்பட்டதோ இன்றைக்கு வார்த்தைகளை கேட்கிற போதே இருதயம் திறக்கப்படட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஒவ்வொருவருக்குள்ள பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தை இன்றைக்கு பலன் கொடுக்கட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலன் கொடுக்கட்டும். வீணாய் உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ள போகாதபடிக்கு அது அநேகமாயிரமாய் பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. செய்தியை கேட்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. யார் யாரெல்லாம் இன்றைக்கு கேட்கிறார்களோ எல்லாருக்கும் இன்றைக்கு விடுதலை கடந்து வரட்டும். எல்லா குடும்பங்களில் இன்றைக்கு ஒரு சமாதானம், ஒரு மெய்யான சந்தோஷம் இன்றைக்கு கடந்து வரட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவங்க இருதயத்திற்குள்ள பல வேதனைகள் இருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தை ஒரு காயத்திற்கு எப்படி மருந்து ஆற்றுகிறதா இருக்கிறதோ அதே போல இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் அவங்க இருதயத்திற்கு ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறதாய் இன்றைக்கு இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. செய்தி கொடுக்கிற மகனையும் கூட உங்களுடைய கரத்தில் இப்போ நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வார்த்தையை தெளிவாயும் பேச கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படிக்கு இன்றைக்கு வார்த்தை சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் நாங்கள் இந்த புதிய மாதத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்திருக்கிறார், இனியும் நடத்துவார். இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இது தேவனுடைய வார்த்தை, இது ஜீவ வார்த்தை. இதை கேட்போர் எல்லோரும் பலன் பெறுவார்கள், நம்புவோர் எல்லாம் நலம் அடைவார்கள். இந்த கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தமான செய்தி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4வது வேதவசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சிய அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களோடு இந்த நாளில் இடைபட விரும்புகிறார். நீங்க நினைத்தது உண்டு, 5 மாதம் முடிந்தது, இந்த மாதம் என்ன ஆகுமோ, தேவைகள் அதிகமாக இருக்கிறது, பிள்ளைகள் கல்லூரிக்கு போகணும், பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட படிப்பு இருக்கிறது, நான் என்னுடைய தேவைகளிலே குறைவுபட்டு இருக்கிறேன், நான் குடும்பத்தில் சில காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்த நிலையில் இருக்கிறேன், எனக்கு என்ன ஆகுமோ என்று ஒரு வேளை அங்கலாய்ப்போடு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேச விரும்புகிறார். நான் எப்படி இந்த காரியத்தை மேற்கொள்ளுவேன், இந்த காரியத்தை நான் எப்படி கையாண்டு ஜெயம் எடுப்பேன், நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்ப்போடு திகைத்து நிற்கிற உங்களோடு தான் என் தேவனாய் கர்த்தர் பேசுகிறார். ஏசாயா 54:4 சொல்லுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதே என் மகனே, நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் கைவிடப்பட்டதை போல, நீங்கள் கரைந்து போனதை போல சில நிகழ்வுகள் உங்களை பாரப்படுத்தி இருக்கிறது. நான் என்ன ஆவேன், எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று ஒரு திகைப்போடு நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். உனக்காக உங்களுக்காக இயேசு பேசுகிறார், நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சிய அடைவதில்லை, அவமானத்துக்கு நீ உள்ளாக மாட்டாய். இந்த ஜூன் மாதத்திலே, இந்த ஆண்டிலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீ வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. நினைக்கலாம், நான் எப்படி அதை நம்புவது,
எப்படி இந்த காரியத்தை விட்டு நான் வெளியேறி வர முடியும்? இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள் நான் சிக்கிருக்கிறேனே. என் பிள்ளையின் திருமணத்தில் இப்படி ஒரு இழப்பு நடந்து விட்டது. என் பிள்ளையின் எதிர்காலம் இப்படி ஒரு பாதிப்பாகி விட்டது. நான் நம்பியிருந்த எல்லாம் என்னை கைவிட்டு போய்விட்டதே. அவ்வளவுதான் என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உனக்குத்தான், உங்களுக்குத்தான் என் ஆண்டவர் பேசுகிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பார்ந்தவர்களே, பணத்தை விட, செல்வத்தை விட, செல்வாக்கை விட தேவனுடைய வார்த்தை விலையேற பெற்றது. விலையேற பெற்றது. 75 வயதான பின்பு குழந்தை பிறக்குமா? 100 வயதிலே ஆபிரகாமுக்கு கிடைத்தது. எல்லாம் முடிந்து விட்டது சாராளுக்கு. ஆனால் அற்புதம் நடந்தது. உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கத்தான் கர்த்தர் இந்த நாளில் உன்னோடு பேச விரும்புகிறார். இது மனித போதனை அல்ல, இது வேத போதனை. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீ வெட்கப்படுவதில்லம்மா. என் அன்பு மகனே, நீ வெட்கப்படுவதில்லை. நான் படிச்சுட்டேன், எனக்கு வேலை இல்லையே. ஆமே, ஆனால் வாழ்வு இருக்குமா? வாழ்வு இருக்கு மகனே. ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு உதவி செய்ய, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே. உனக்கு இயேசு இருக்கிறாருமா. ஆகவே தான் 38 வருடமாய் இருந்த மனிதனுக்கு குளம் கலங்கும் போது உதவி செய்ய ஆள் இல்லை. உதவி தேவைப்படுகிற போது உதவி செய்ய ஆள் இல்லை. ஆனால் அவனுக்காக இயேசு வந்தார். உனக்கு தான் இன்றைக்கு இயேசு வந்திருக்கிறார். அவர் தான் உன்னோடு பேசுகிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அவமானம் அடைவதில்லை. இப்ப நினைக்கிறீங்க, அப்ப எனக்கு நடக்குமா? நடக்குமா? தம்பி நடக்குமா? நடக்கும்பா. தங்கச்சி நடக்குமா? நடக்கும்பா. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேச இருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் உன்னோடு இன்றைக்கு பேச விரும்புகிறார். நீ உண்மையாய் செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து மகிழ பண்ணுவார். நீ கவனமாய் கேட்டால், நீ கருத்தாய் அதை கை கொண்டால், நீ சிகரத்தில் இருப்ப, சிறப்பாய் இருப்பாய். எடுத்துக்கொள்வோம் ரோமர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 9ஆம் அதிகாரம். வயசான சொல்லப்பட்டிருக்கு 33 வாசிப்போம். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ. பாருங்க, இதுதான் கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு சொல்லுகிறார். அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், என் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. யார் வெட்கப்படுவதில்லை? உங்க படிப்பு மேல நீங்க நம்பிக்கை வைத்ததை விட ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும். நாம் வைத்திருக்கிற சம்பாத்தியம் கரைஞ்சு போகுங்க. நாம் வச்சிருக்கிற சந்தோஷம் ஒரு நாள் மறைஞ்சு போகுங்க. ஆண்டவர் கொடுத்த ஒன்றும் நமக்கு கரைந்தும் மறைந்தும் போகாதுங்க. எனக்கு அன்பார்ந்தவர்களே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. யாரிடத்துல? உன்னை உண்டாக்கின ஆண்டவர், உன்னை உருவாக்கின ஆண்டவர், உனக்காக சிலுவையிலே மரித்த ஆண்டவர், உனக்காக யாவை செய்கிற ஆண்டவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மேல விசுவாசம் வைக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. நாம விசுவாசம் வச்சிருக்கிறோம் சொல்லுவோம். ஆனா பிரச்சனை வந்தா தான் தெரியும் நம்ம விசுவாசம் யார் மீது என்று தெரியும். இயேசு மேல விசுவாசம் வச்சா நீங்க வெட்கப்படுவதில்லை. நிறைய பேர் ஜோசியத்தை நம்புவாங்க, ஜாதகத்தை நம்புவாங்க, சில பேர் நல்ல காலம் நம்புவாங்க. எனக்கு அன்பார்ந்தவர்களே, 9 பொருத்தம் பார்த்து எத்தனை கல்யாணம் நடந்துச்சு, ஆனா பிரிஞ்சு போயிருக்கிறாங்களே. யோசித்து பார்த்தீங்களா? நல்ல காலத்துல கல்யாணம் நடந்துச்சு, ஆனா இன்னைக்கு சண்டையில சமாதானம் இல்லாம இருக்கிறாங்களே. சில குடும்பத்துல மரணமே வந்திருக்க. எல்லா காலமும் எல்லா பொருத்தம் இருந்துச்சே, ஆனா இழப்பு வந்திருக்க. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்க உலகத்தின் வழிகளை பின்பற்றாதீங்க, உங்களை உண்டாக்க ஆண்டவரை பின்பற்றுங்க. அவர் சொல்லுகிறார், அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை.
இயேசு மேல உங்க விசுவாசம் இருக்கணுங்க. ஒன்று சொல்லுகிறேன், ஓடுகிற தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், அதை தடுக்க முடியாது. தடுக்க ஒருவன் தடையை போட்டாலும் ஒன்று அதை மாற்று வழியை உண்டாக்கும், இல்லை என்றால் அந்த தடையை மேற்கொண்டு கடந்து போகும். ஓடுகிற தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்குமே தவிர அது அமைதியா இருக்க முடியாது. உங்களுக்கு ஆண்டு சொல்றாருமா, நீ ஓடிக்கிட்டு இரு, நீ விசுவாசத்துல உறுதியாயிரு. உன்னை எந்த தடை வந்தாலும் நீ மேற்கொள்ள முடியும், எந்த தடை வந்தாலும் அதை எதிர்த்து மாற்றிக்கொள்ள முடியும். ஆனா கிடக்கிற தண்ணி, கிடை தண்ணீர் வற்றி போகும், இல்லை நாரி போகும். நீங்க ஏதோ ஒரு விசுவாச வாழ்க்கை வாழாதீங்க, உயிருள்ள விசுவாச வாழ்க்கை வாழுங்க. தண்ணீர் ஓடிக்கிட்டே இருந்தா அதுக்குள்ள ஒரு ஆற்றல் இருப்பதை போல உங்களுக்கு விசுவாசம் இருந்தா அதுக்குள்ள ஒரு வல்லம் இருக்கணும், அதுல உறுதி இருக்கணும். அந்த உறுதி இருந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னொரு வசனத்தை அப்படி வாசிப்போம். 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 9 வாசிப்போம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப ரட்சிப்பு என்பது வாயில் அல்லப்பா, இருதயத்தில் இருக்கணும், உன் உள்ளத்துல இருக்கணும், உன் உள்ளத்துல இருக்கணும். விசுவாசம் என்பது எங்க இருக்கணும்னா உன் உள்ளத்துல இருக்கணும். விசுவாசம் என்பது மேலோட்டமானதல்ல, அது ஆழத்துல உள்ளது, அது ஆழத்துல உள்ளது. உன் இருதயத்துல நீ விசுவசித்தா ரட்சிக்கப்படுவ. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப இருதயத்துல விசுவாசம் இருந்து வாயில நம்ம என்ன செய்யணுமா, அறிக்கையிட்டா என்ன நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, உங்க இருதயத்துல விசுவாசம் வைத்து அதை வாயில அறிக்கையிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இது நிச்சயம், இது சத்தியம், இது வேதம். கர்த்தர் தான், ஆண்டவர் தான் உன்கிட்ட பேசுறாரு, நீ வெட்கப்படுவதில்லை. நீ விசுவாசிக்கிற பாரு இயேசு கிறிஸ்துவ, அவருடைய அன்பை விசுவாசிக்கிற பாரு, நீ என்ன செய்வதில்லை, வெட்கப்படுவது இல்லை. உலகம் சொல்லும், ஊர் சொல்லும், தெருமக்கள் சொல்லுவாங்க, உன்னை பழகுன உன்னோடு இருக்க நண்பர்கள் ஒருவேளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், உனக்கு சில காரியங்களை குற்றப்படுத்தி கூட பேசிட்டு இருக்கலாம். நீ பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. நீ பயப்படாத என் அன்பு மகனே மகளே, ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. ஏன்னா நீ விசுவாசிக்கிறவர் உன்னை காக்க வல்லவர், நீ விசுவாசிக்கிறவர் உன்னை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். வாசிப்போம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 28 வாசிப்போம். 16வது வேத வசனம் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த முடிவு தாங்க நமக்கு கர்த்தர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவன் பதறான். சொல்லப்பட்டிருக்கு பதற்றம் அடையான். புது மொழியில் வாசிங்கன்னா பதற்றம் அடையான். இயேசுவை விசுவாசிக்கிறவன், கடவுளை விசுவாசிக்கிறவன் பதற்றம் அடைவதில்லை, பதறான். அப்போ உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னா, எனக்கு உறுதியா இருக்கணும். உங்க விசுவாசம் எப்படி இருக்குன்னா, அப்படியே நம்பிக்கையில ஆணித்தரமா இருக்கணும். நல்லது நடக்கும் போது எல்லாரும் விசுவாசிக்கலாம். அந்த நம்பிக்கைக்கு எதிரான ஒரு காரியம் வருகிற போது நீ என்ன செய்யக்கூடாது, தளர்ந்து போகாதீங்க. விசுவாசிக்கிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை, வெட்கப்பட்டு போவதற்கு அனுமதிப்பதும் இல்லை. வேதம் சொல்லுது பாருங்க, விசுவாசிக்கிறவன் பதறான்.
அப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவதை கேட்டிருப்பீங்க. ஏன்னா அவர் உங்களை விடுவிப்பார், உங்களை காப்பார், உங்களை வழி நடத்துவார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்க இயேசு விசுவாசிக்கிறீங்க, பயத்தட்டம் அடையாதீங்க. வெள்ளம் போல பிரச்சனை வரத்தான் செய்யும். நடக்கக்கூடாது நடப்பதை போல ஒரு கொந்தெழுப்பு எழும்பத்தான் செய்யும். ஆனா தீங்கு உங்களுக்கு நேரிடாது. ஒரு வாலிப சகோதரிக்குள்ள ஒரு பிசாசு கிரியை செய்த போது அது சொன்னது, நான் இவளுக்குள்ள வரவே முடியாது நினைச்சேன், ஆனா இவ ஜெபம் பண்ணதை விட்டுட்டா லெகுவா வந்துட்டேன். பாத்தீங்களா? உங்கள்கிட்ட விசுவாசம் நிறைந்த ஜெபம் இருந்தா பிசாசு வர முடியாதுங்க, உங்க பலகீனப்படுத்த முடியாதுங்க. நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா, நீங்க விசுவாசத்தை தளர்ந்து போயிட்டீங்கன்னா சத்துரு வருவான், சஞ்சலங்களும் வரும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். உங்க ஜெபம் விசுவாசம் நிறைந்ததா இருந்தா ஆசீர்வாதம் உனக்கு திரளாயிருக்கும். நீ வெட்கப்படுவதில்லை. நாளைக்கா நீ கவலைப்பட்டு நிற்கலாம், நாளை தினத்துக்காக கவலைப்பட்டு நிற்கலாம், உன் தேவைக்காக நீங்கள் அங்கலாய்த்து நிற்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அது நல்லா நடக்குமா, அது நன்றாகவே நடக்கும். அப்படின்னா உன்னை நடத்துகிறவர், உன்னை உண்டாக்குன தேவன், அவர் சொல்றாரு, பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. பயப்படாத, இந்த மாதத்தை நீ வெட்கப்படுவதில்லை, இந்த காரியத்தை நீ வெட்கப்படுவதில்லை. இந்த காரியம் உனக்கு அனுகூலமாகும். வேதம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமேன், ஆமேன், ஆமாம். வேதம் சொல்லுறபடி ஆபத்து நாளிலே கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். உன் தேவையில்லை, யாரு இல்லாட்டும் பரவாயில்ல, உன்னை உண்டாக்கின ஆண்டவர் உனக்கு அனுகூலமா இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு சம்பவத்தை வாசிப்போம், எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையாய் இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல சத்தத்தை உயர்த்தி நீங்க வாசிங்க. 28வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது அவள் நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டோ? எனக்கு அன்பார்ந்தவர்களே, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா? ஒரு சம்பவம் நடந்துச்சு. சூனேமியாள் வீட்டில் ஒரு காரியம் நடந்தது. சூனேமியாள் தன்னுடைய வீட்டுல ஒரு தீர்க்கதரிசியான எலிசாவுக்கு ஆகாரம் கொடுத்தாள். பின்பு அடைக்கலமாய் தன் வீட்டை கட்டி கொடுத்தாள். தங்குவதற்கு ஏற்றபடி கட்டில், மெத்த, அத மாதிரி விளக்கு எல்லாம் கொடுத்தாள், நாற்காலி கொடுத்தாள். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தா அதை அறிந்து கொள்ள முடியும். தனக்கு கொடுத்தவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அங்கே தங்கியிருந்த எலிசாவுக்கு ஒரு எண்ணம் எழும்பியது. என்ன செய்யலாம் என்ற போது தான் தெரிந்தது அவளுக்கு குழந்தை இல்லை என்று, ஒரு குறை உண்டு என்று செய்தி அறிவிக்கப்பட்டது. உடனே தீர்க்கதரிசியான எலிசா அந்த சூனேமியாள் அழைத்து, அடுத்த ஆண்டு இதே உற்பவி காலத்திலே நீ ஒரு குமாரனை அணைத்திருப்பாய் என்று சொல்லிவிட்டார். எனக்கு அன்பார்ந்தவர்கள், எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று அவள் சொன்னாலும் அடுத்த ஆண்டு நடக்கும் என்று சொன்னால் அது அப்படியே நடந்தது. அதே போலவே தீர்க்கதரிசியான எலிசா சொன்னபடியே ஒரு ஆண் பிள்ளையை அவள் பெற்றெடுத்தாள். இப்போ இது கர்த்தரால கொடுக்கப்பட்டது. ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நாள் இந்த பிள்ளை இறந்து போச்சு. எப்படி இறந்தது அப்படின்னா, தகப்பனிடமிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்த போது தாயின் மடியில் இருந்த பின்பு அவன் என்ன செஞ்சான்னு சொல்லப்பட்டிருக்கு, அது இறந்து போன சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். 20ஆம் வசனம் வாசித்தால், இறந்து போன பிள்ளை அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவன் மடியில இருந்து செத்து போனான். தகப்பனிடத்திலிருந்து தாயிடம் வந்த பின்பு அவன் செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போனாள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, விசுவாசிக்கிறவர்கள் பதட்டம் அடைய மாட்டாள் என்று நாம் வாசிச்சோம்ல. இவளுக்கு என்ன விசுவாசம் இருந்தது? இந்த குழந்தை தேவன் கொடுத்ததுன்னு நினைச்சான். ஆகவே இறந்த பின்பு, அந்த பிள்ளை செத்த பின்பு அங்க லாய்க்கல.
அப்படியே அலறல, கணவனுக்கு செய்தி அனுப்பல, வீட்டுல உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கல, ஊரை கூட்டல. இறந்த குழந்தையை, செத்த தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே தீர்க்கதரிசியான எலிசாவுக்கு வீட்டு கொடுத்து அறையை கொடுத்து அந்த அறைக்குள்ளே கொண்டு போய் அவருக்கு கொடுத்த கட்டில் இருந்த பிள்ளையை படுக்க வைத்தார். நாம எதையும் எங்க வைக்கணும் நமக்கு தெரியணுங்க. ஒரு இழப்பு வரும்போது, ஒரு சஞ்சலம் வரும்போது அதை எங்கே கொண்டு போய் வைத்தால் நமக்கு அது பலன் கிடைக்க வேண்டும் என்று நமக்கு அதை அறிந்து கொள்ள ஞானம் வேணும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இப்போது தீர்க்கதரிசியை பார்ப்பதற்கு புறப்பட்டு வந்தார். தீர்க்கதரிசி தூரத்திலே சூனேமியாள் வருவதை கண்டுபிடித்த உடனே சொல்ற பாருங்க, வாசிங்க 25ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். பாருங்க, வீட்டுல இறந்த பிள்ளையை, செத்து போன பிள்ளையை வைத்து விட்டு தீர்க்கதரிசியை பார்க்க புறப்பட்டு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று சொல்லி, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இப்ப தீர்க்கதரிசியான எலிசா சூனேமியாளை கண்ட உடனே சுக செய்தியை விசாரிப்பதற்கு தன்னோடு இருந்த கேயாசியை அனுப்பினார். கேயாசி போய் கேட்டதற்கு அங்க அழல, ஆர்ப்பரிக்கல, கூப்பாடு போடல, சுகம்தான் என்று சொன்னார். எப்போதுமே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தன்னுடைய வாழ்வின் நிலையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு விசேஷித்த ஞானம் வேண்டும். சூனேமியாள் கேயாசியை பார்த்த உடனே தன்னுடைய அங்கலாய்ப்ப அழுகையில வெளிப்படுத்தல. சுகமா? உன் புருஷன் சுகமா? சுகம்தான். உன் பிள்ளை சுகமா? சுகம்தான். நீ சுகமா இருக்கிறாயா? நான் சுகம்தான். ஏனென்றால் கேயாசிடம் சொல்ல வேண்டிய செய்தியை கேயாசிடம் அவ்வளவுதான் சொன்னான். ஆனா புறப்பட்டு வந்தவள், அடுத்த வசனம் 28 வாசிப்போம். அப்பொழுது அவள், நான் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? இப்ப எலிசாவை பார்த்து காலை பிடிச்சிட்டு கேட்கிறா. 27 வாசிச்சா புரியும், வாசிப்போம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது. ஆமென். இப்ப பாருங்க, எலிசா எதை கண்டுபிடித்தார்? அவருடைய சரீரத்தை பார்த்தல்ல, அவருடைய ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இழந்து போய் வெட்கப்பட்டு போய்விடுமோ இந்த நிலையிலே நம்பிக்கையோடு வந்தவள் இந்த சூனேமியாள். கொடுத்தவனிடத்திலே கேள்வி கேட்க புறப்பட்டு வந்தாள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, காலை பிடித்து கொண்டாள். அன்றைக்கு சொன்னாள், எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாமா, வேண்டுமா, வேண்டாமான்னு சொன்னவள் திரும்ப சொல்றா, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னாள். இப்பொழுது எலிசா கண்டுபிடித்தார், பிள்ளைக்கு ஏதோ ஒன்று நடந்து விட்டது என்று கண்டுபிடித்து தான் உடனே கேயாசி அனுப்பினான். அவள் காலை விடலை, நீங்க தான் வரணும்னு சொன்னான். இப்போ என்ன நடந்தது பாருங்க, 37ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து, பாருங்க, முதல்ல அவள் விழுந்தது எலிசா இருக்கிற கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற இடத்துல போய் காலில் விழுந்தா. இப்ப தன்னுடைய வீட்டில் தீர்க்கதரிசி நிற்கிறாரு. அவருடைய பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். செத்த பிள்ளை இறந்து போன சரீரத்தை போட வேண்டிய இடத்துல போட்டதுனால திரும்ப அவர் உயிரோடு எடுத்துக்கொண்டாள். ஆமேன். இந்த சம்பவம் கணவனுக்கு கூட தெரியலைங்க. இந்த சம்பவம் வெளியே எங்கேயுமே தெரியலைங்க. ஆனா பிள்ளை இறந்ததும் தெரியல, பிள்ளைக்கு நடந்த காரியமும் தெரியல. ஆனா சூனியமையால சுதந்திரித்து கொண்டாள். காரணம் என்ன அப்படின்னா, அவள் விசுவாசத்துல பதற்றம் அடையல. கர்த்தர் கொடுத்தது தான் அது எடுக்கப்படாது என்று நம்பிக்கையோடு இருந்தார். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்பிக்கையோடு இருக்கணும். அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனவன் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லுச்சுன்னா அது நிச்சயம் நன்மையாகவே நடக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா?
அன்னைக்காண்டு கொடுத்தாரு, இன்னைக்கு எடுத்துட்டார் சொல்லாதீங்க. கொடுத்தவர் கொடுத்து கொண்டே இருப்பாரே தவிர எடுக்க மாட்டார். பிசாசு தான் கொடுத்து விட்டு எடுப்பான். கர்த்தர் கொடுத்து 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 நிரப்புவார். பாருங்க, 5 அப்ப 2 மீன் பரிமாறினவங்க சீடர்கள், அப்போஸ்தலர் பரிமாறினாங்க. இவங்க பரிமாறவும் செஞ்சாங்க, 12 கூட நிறைய எடுத்தாங்க, கொடுக்கவும் செஞ்சாங்க, மீதம் எடுத்துக்கொண்டாங்க. நீங்க கர்த்தருக்குன்னு ஒண்ணு கொடுத்தா கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க, உங்க கூட நிரப்பிக்கிட்டு இருப்பீங்க. கர்த்தருக்குன்னு ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா கொடுக்கிறவங்களா மட்டும் இருக்க மாட்டீங்க, உங்க கூட நிரப்புவீங்க. கர்த்தர் உன் களஞ்சத்தை அப்படித்தான்ப்பா நிரப்புவார். கர்த்தர் உன் குடும்பத்தை அப்படித்தான் நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் என்னை விற்கப்பட விட மாட்டான். நீங்க சொல்லுங்க, அது நிச்சயமாக நடக்கும். நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, உன் குடும்பத்தை நிரப்பிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க பெருகிக்கிட்டே இருப்பீங்க, நீங்க விசாலம் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் வானத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் இந்த மாதம் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் இந்த வார்த்தையை பேசுகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆமே, பிள்ளைய கொடுத்து போட வேண்டிய இடத்துல இந்த சூனியமையால் போட்டா எங்க போய் கெஞ்சி ஜெபிக்கணுமோ அங்க போய் கெஞ்சி ஜெபிச்சா. நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க, ஆலயத்துக்கு போங்க, உங்க வீட்டையும் ஆலயமா மாத்துங்க. நீங்க தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க, என்ன நடக்கும்னா நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட இந்த மாதம் நடத்துவார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கால பிடிச்ச சூனியமையாளுக்கு காரியம் வாய்த்தது. நீங்க யாரு கால பிடிக்கணும் பாருங்க. யோவான் 11 எழுதப்பட்டிருக்கு, மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுந்தா. இறந்து போன தன்னுடைய சகோதரனை திரும்ப அவள் பெற்றுக்கொண்டாள். நீங்க இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து பாருங்க. உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் நடத்துங்க, உங்க வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனையா காலையில் 4 மணிக்கு எழும்புங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். ஏனென்றால் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாது. இந்த மாதம் ஜூன் மாதம் உனக்கு நல்ல நிறைவான மாதமா இருக்கும். நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வேதமும் சொல்லுது. இதை கர்த்தர் உனக்கும் அது சொல்லுகிறார். நிச்சயம் நடக்கும். அதை உங்கள் கண்கள் பார்க்கும்படியாகவே கர்த்தர் செய்து மகிழ பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? இது ஜெப நேரம். நீ முழங்கால் படியிடுங்க. நாம் விசுவாசம் நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த மாதத்தில் 31 நாளும் உன்னை சுகமாய் நடத்துவார். இந்த மாதத்தில் எல்லா நாட்களும் உன்னை நிறைவாய் நடத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு கூட ஜெபிக்கிறோம். இந்த ஜூன் மாதம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாய் மாறுவதாக. இன்றைக்கு நீங்க சொன்னீங்க, நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு. இந்த வசனம், இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டார்களோ, இந்த தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நடக்க ஜெபிக்கிறேன். ஒருவேளை தொழில் விஷயமாக, வியாபார விஷயமாக, பிள்ளையின் திருமண காரியங்களாக, பிள்ளையின் படிப்பின் காரியமாக, ஒரு கடன் சுமையினாலோ இவள் வெட்கப்பட்டு விடுவேனோ, வீட்டை இழந்து விடுவேனோ, கணவனோடு இருக்கிற உறவை இழந்து விடுவேனோ, ஆமே அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டு இந்த பிள்ளைகள் இருந்தா என் தேவன் மனமிறங்கி இவள் வெட்கப்பட்டு போகாதபடி நீ வெள்ளைக்கு காத்துக்கொள்ள ஜெபிக்கிறேன். ஒருவேளை பிசாசினால, மந்திர சூனியத்தினால வீட்டுக்குள்ள போராட்டம் இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா, கைதூக்கி விட்டு வாழ வைங்கப்பா. உங்களுடைய வசனம் சொல்லுவதை போல அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லைன்னு சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தையை கேட்டு நம்புகிற இவர்கள் வாழ்க்கையிலே இந்த வசனம் அப்படியே நிறைவேறுவதாக. இந்த மாதம் முழுவதும் நோய்கள் இல்லாம, பலகீனம் இல்லாம காத்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் எந்த பற்றாக்குறை இல்லாமல் காத்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் எந்த பதற்றம் இல்லாமல் காத்துக்கொள்ளுங்க. பாட்சிப்பிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம் எல்லாம் நன்மையாய் தொடங்கி ஆசீர்வாதமாய் முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படி இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். God bless you.